வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கரியர் சீரீஸ் பார்த்துட்ருக்கேன். என்னோடய கரியரில் என்ன நடந்தது அப்படின்றத உங்கள் கூட நான் பேசிகிட்டு இருக்கோம். அண்டு போன இதில் நான் மும்பைக்கு வந்துட்டேன். மும்பையில் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஏக்மார் தோத்துக்குரா அந்த மாதிரி மும்பை வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் வந்தேன். ஆக்சுவலி அக்சென்ச்சரோட செலவில் உபயம் அக்சென்ச்சர் அதில் மும்பை வந்தாச்சு. மும்பையில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனி. ஆக்சுவலி ராம்கோ ஒரு மிட் சைஸ் கம்பெனி. அக்சென்ச்சர் ஒரு பெரிய கம்பெனி. என்ன தான் ராம்கோலாம் இருந்தாலும் பெருசாக வெளியிலலாம் போனது கிடையாது. பெருசாக எனக்கு சோஷியல் பெருசாக மிங்கிலாரில் எதுவும் தெரியாது. ஸோ மும்பையில் எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே யாரும் தமிழில் பேச மாட்டாங்க, எல்லாம் ஹிந்தி தானே, ஹிந்தி தான் மேக்ஸிமம். ஸோ அதனால் நான் பேசவே தேவையில்லை, அமைதியாக இருந்தால் போதும், சிரிச்சுக்கிட்டே இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு எதுவுமே என்கிட்ட யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இங்கிலீஷில் தான் பேசணும், கொஞ்சம் தான் பேசுவாங்க, அவங்களும் பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போனால் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மும்பை நான் ஆல்ரெடி மும்பை போயிருக்கேன், பட் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்குன்னு நான் போனதில்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் தடவை அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறேன். உள்ளே போயிட்டு லைக் ஒரு பார்க், ஐடி பார்க்கு. நான் முன்னாடி சென்னையில் ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே போனால் பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொன்றும் எனக்கு புதுசாக இருக்குது. இந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆஃபீஸ் போங்கன்றாங்க, ஆஃபீஸ் பஸ்ஸுன்றாங்க. அங்கே எதுவும் அந்தேரின்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே போங்க. ஐரோலிலேருந்து அந்தேரி வரைக்கும் ஆஃபீஸ் பஸ்ஸே இருக்கும். நீங்கள் அக்சென்ச்சர் பஸ்ஸுனால் நல்லா இருக்குது. ஆக்சுவலி பஸ்ஸெல்லாம் சூப்பராக இருக்குது. அதில் ஏறி காலையில் போனால் அங்கே இனிஷியலாக ஒரு மாதத்துக்கு வேலையே இல்லை அங்கே. அப்புறம் நான் என்ன நினச்சேன், சரி உள்ளே ஆள் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் போல், எங்கேயோ ஏதோ ஒர்க்கில் போட்டுருவாங்க எங்கேயோ நினச்சேன். அப்படி கிடையாதான். உள்ளே ஆள் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்டு அதுக்கு தனி இன்டர்வியூ தான். ஐயோ திருப்பி கண்டுபிடிச்சி அடித்து பற்றிடுவாங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் அங்கே பெஞ்சில் இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒருத்தவங்க ஒரு மாதம் 2 மாதம்லாம் உட்காந்துட்ருக்காங்க அங்கே. பெஞ்சுன்றாங்க அதை. அப்போ தான் எனக்கு அந்த டேர்ம்ஸ் எல்லாமே அப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ பெஞ்சுன்னு ஒன்று இருக்குது. நான் பெஞ்சுன்னு என்னென்னா பெஞ்சு டீக்கின பெஞ்சு அப்படி தான் பெஞ்சு போட்டிருப்பாங்க, அவங்க உட்காந்துருப்பாங்க போலே. என் மைண்ட் செட்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா பெஞ்சுனா ப்ராஜெக்ட் இல்லாமல் அந்த அக்சென்ச்சர் காசு கொடுத்து சும்மா வச்சுருப்பாங்க. ஏன்னா அக்சென்ச்சர்ன்றது ஒரு ப்ராடக்ட் கம்பெனியில் இல்லை, அவன்கிட்ட எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை, அவனோட ப்ராடக்ட்டே நம்ம தான். ஸோ அவன் சர்வீஸ் கம்பெனின்றதுனால அவனுக்கு அவன் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் எடுத்துகிட்டோன்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கு அந்த மாதிரி இருக்கலாம். அவங்களோட ப்ராஜெக்ட் எடுத்து அவங்களுக்கு வேலை இருக்குது, அந்த வேலையை எடுத்து பண்ணுறான், அதுக்கு நம்மளை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்குன்ற கான்செப்டே எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ அந்த பெஞ்சில் இருக்கிறவங்கள தான் இந்த மாதிரி இன்டர்வியூலாம் ஷெட்யூல் பண்ண விடுறாங்க. அவங்க சில நாள் இருக்காங்க, சில நாள் பண்ணாமல் ஓடிடுறாங்க. அதனால தான் நமக்கு இந்த இன்டர்வியூலாம் ஒழுங்காக வரலன்றது எனக்கு அங்கே போய் தான் தெரிய வந்துச்சு. ஏன்னா நானே 1-2 பேர்கிட்ட பேசி ஷெட்யூல் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்டர்வியூலாம். அந்த மாதிரி பெஞ்சில் இருக்காங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் பெஞ்சில் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜாலியாக போவீங்க, அங்கே சும்மா இது பண்ணிவிட்டு வந்துடுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பரான டேஸ் எனக்கு. ஆக்சுவலி ஒரு புது விஷயங்கள் எல்லாமே புதுசாக பார்த்துட்ருக்கேன். ஒரு புது என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட புது கண்ட்ரி தான். ஆக்சுவலி லிட்ரலி ஹிந்தி எல்லாத்துலேயும் பேசுவாங்க, எதுவுமே தமிழ் கிடையாது. மேக்ஸிமம் எங்கேயுமே தமிழ் கேட்குறதே முடியாது. ஆக்சுவலி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு அது ஒரு வகையில் நல்லாவும் இருந்துச்சு, ஒரு வகையில் நம்ம சென்னையும் நம்ம மிஸ் பண்ணிகிட்டு இருப்போம்ல. ஸோ நம்ம ஊரில் எங்கே போனாலும் கேஷுவலாக நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அதுவும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கம்பெனி கொஞ்சம் போகும். அப்புறம் ஒரு இன்டர்வியூ எனக்கு வச்சாங்க. ஒருத்தங்க இதில் காலில் இன்டர்வியூ வச்சாங்க, லைக் கிளைண்ட் இன்டர்வியூ. உள்ளே ஒரு ப்ராஜெக்டில் இருந்துச்சு, அவங்க எக்ஸ்டென்ஷன்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க யூஎஸ்லேருந்து பேசினாங்க. இந்த மாதிரி லைக் ஹைவி தான் இருக்குது, சிம்பிள் ப்ராஜெக்ட் தான் அப்படின்னாங்க. பெருசாக இன்டர்வியூனா இன்னும் வைக்கல, சும்மா இதுதான் இருக்குது, ஒர்க் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கேட்டாங்க. சரிங்க வரேங்க அப்படின்னோடனே ஓகேன்ட்டாங்க. அது ஒரு இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட்டு, ட்ராவலர்ஸ்னு ஒரு இன்சூரன்ஸு, அந்த கிளைண்ட்டு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்காங்க. ஒரு பெரிய ஓடிசி மாதிரி ஓடிசி ஆக்சுவலி அதெல்லாம் ரொம்ப செக்யூரான ஏரியான்றதுனால ஓடிசி போட்டு உள்ள 200 பேர் இருக்காங்க. அங்கே நான் ஒர்க் பண்ணுறதுக்கு போனேன். அந்த ப்ராஜெக்ட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். பிக் டேட்டா யாருமே அங்கே பிக் டேட்டா கிடையாது. அவங்க ஆல்ரெடி அபினிஷன் ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்க, ETL டூல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கு. அது பயங்கரமான காஸ்ட்லியான டூல், பவர்ஃபுல்லான டூலும் கூட. இன்னும் மார்க்கெட்டில் இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அபினிஷியோ சில இடத்துல ஸ்பார்க் லிட்ரலி அதை ஓவர்டேக் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்பார்க் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லைக் ETL பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டூல் அபினிஷியோ அங்கே இருக்குது. அங்கேயும் அதே மாதிரி தான் ஸ்பார்க் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுனால ஸ்பார்க் ஒரு பிக் டேட்டா டெவலப்பர் எடுத்தாங்க. அப்போ ஆக்சுவலி ஸ்பார்க்னு ஒன்றே இல்லை, அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. இனிஷியல் இன்னும் கொஞ்சம் நாளாக தான் வருது. ஸோ அப்போ எடுத்திருந்தாங்க. ஹைவில் டேட்டாவை போட்டு சிம்பிளான ஒர்க்கு தான், பெருசாக ஒன்றும் ஒர்க்கெல்லாம் இல்லை. ஆனால் அங்கே 200 பேரில் நான் மட்டும்தான் பிக் டேட்டா ரிசோர்ஸ்ன்றதுனால எல்லோரும் இவர் தான் பிக் டேட்டா, அவர் தான் பிக் டேட்டா ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க.
நான் வந்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க யாருக்கே தெரியாது. எல்லோரும் என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆக்சுவலி எங்கள் அக்சென்ச்சர்லாம் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வமாக இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து என்கிட்ட பேச அவங்களே ட்ரை பண்ணுவாங்க. ஏதோ நான் பெரிய ஆள் மாதிரியும், நான் ஏதோ பிக் டேட்டா பிக் டேட்டா வச்சு அப்படின்னு வச்சுட்டு அதெல்லாம் எனக்கு நினச்சா காமெடியாக இருக்குது. பட் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அப்புறம் 1-2 பேருக்கு நானே சொல்லிட்டேன் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னோடனே அவங்க ஏதோ ஹிந்தியில் சொன்னாங்க. ஏதோ அந்த அதுனா ஏதோ ஒன்று சம்திங், அதாவது ஊரில் குருட்டு தேசத்தில் ஒரு கண்ணு உள்ளவன் பெரிய இல்லை, அந்த கான்செப்ட் அவங்க ஹிந்தியில் சொன்னாங்க. ஓகே கரெக்டு தாங்க நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நானும் சிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் அங்கே இனிஷியலாக வந்து அக்சென்ச்சரில் பார்ட்டிலாம் நடக்கும். அங்கே சரக்குலாம் ஆஃபீஸ்லேயே ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ராம்கோலாம் அந்த மாதிரி கான்செப்டே இல்லை. ஏன்னா மும்பையில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே போனால் எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக நீங்கள் யார் கூட வேணால் ஆடலான்ற மாதிரியான கான்செப்ட்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம ஜாலியாக போயிட்டு சரக்கு ஃப்ரீ எடுத்து அடித்து குடிச்சிட்டு ஒரு ஆட்டம் தான், ஒரே ஆட்டம். நம்ம ஊருக்கார பையன், நம்ம திருநெல்வேலியில் உள்ள காட்டு பையன்றதுனால இஷ்டத்துக்கு ஆடி ஓவராக குடிச்சிட்டேன். லைக் லக்கீலி எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி இனிஷியலாக என் கூட ஜாயின் பண்ண 2 பேர், ஹரித்ரா ஜிஷ்ணு அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே தமிழ் பேச மாட்டாங்க, பட் தே ஆர் வெரி குட். அவங்க என்ன சொல்கிறது, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க நல்லா அவங்க கூட போனதுனால அவங்களுக்கு ஹிந்தி தெரியும்னால அவங்க கூட ஒட்டிக்கிட்டேன்னா. ஸோ அவங்க கூட போனதுனால அவங்க ஓரளவுக்கு பார்த்து கூப்பிட்டு வந்துட்டாங்க, சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதை வச்சு கலாச்சிட்ருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பார்ட்டியால் நான் நிறைய பேருக்கு அன்றைக்கி இன்ட்ரோடியூஸ் ஆகி ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் 2-3 பொண்ணுங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பர் கேங்காக அங்கே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் ஐ திங்க் இந்த பார்ட்டிஸ்லாம் இதுக்கு தான் யூஸ் ஆகுது ஐ திங்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்டென்ஷன் டு கிரியேட் டீம் பில்டு மாதிரி தானே உங்களுக்கு. ஸோ ஐ திங்க் தேட்ஸ் இன்டென்ஷனாக தான் சரக்குலாம் ஊற்றி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அக்சென்ச்சரில் ஒரு 4 மாதம் 3 மாதம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பார்ட்டி கூப்பிட்டு போவாங்க. லோனாவாலாலாம் பார்ட்டி கூப்பிட்டு போவாங்க. பஸ் சமத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஒரு நாள் நைட் அங்கே ஸ்டே பண்ணி சாட்டர்டே நைட் அங்கே சரக்கு பார்ட்டி, ஃபுல் சரக்கு நீங்கள் எவ்வளோனா குடிச்சிக்கலாம். டிஜே பார்ட்டி, டிஜே வாழ்க்கையில் நான் போனது அங்கே தான், ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன். அதுவும் அக்சென்ச்சரில் இருக்கும்போது தான் டிஜே பார்ட்டிலாம் எனக்கு தெரியும். ஸோ ஒரு உண்மையிலே ஒரு வேறு லெவலில் ஐடி கல்ச்சர் அப்படின்னா என்னன்றதை நான் அங்கே தான் ஃபீல் பண்ணேன். அங்கே தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். நானும் ஒரு முழுமையாக ஐடி மனிதனாக மாறி ஆறுமுகத்தை பார் அப்படின்ற மாதிரியான ஒரு கல்ச்சர் அங்கே இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அப்படி ஓரளவுக்கு ஒர்க்கும் ஓரளவுக்கு எனக்கு எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. அங்கேயும் கொஞ்சம் ஒர்க்கு நமக்கு ஓகே தான், நம்ம இன்னும் ஒர்க் விட மாட்டோம். அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லாவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. அப்புறம் அங்கே அங்கேயும் அந்த ப்ராஜெக்டை நான் பண்ண ப்ராஜெக்ட்லாம் இன்னொரு ப்ராஜெக்டில் தூக்கி போட்டாங்க, ரேப்பிட் பிஏ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு. இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரிக்வெஸ்ட் வந்தால் நீங்கள் அதை வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் மாதிரி. ஸோ ரிக்வெஸ்ட் வரும், அந்த ரிக்வெஸ்ட்டை நான் உடனடியாக டேட்டா எங்கேருந்தா இருக்கும் அந்த டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து க்ரியேட் பண்ணணும், அதை வந்து மாடிஃபை பண்ணணும், ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணணும், எஸ்கியூஎல்ல நடக்கும். அப்புறம் அட்ரிஷன் ரிப்போர்ட்டுன்னு பயங்கரம் படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு வேலை. ஆல் த டைம் நம்ம வந்துட்டு ஒரு ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா இடிஏ வந்துட்டு ஒரு 2 நாள்லாம் கொடுப்பாங்க டைம். 2 பேர் தான் டீம், நானும் இன்னொரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு வெஸ்ட் பெங்கால் தான். ஸோ அந்த பொண்ணு என்ன இனிஷியலாக பார்த்தோன்னே அதோட மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சு, ஏன்னா இவன் கூடலாம் ஒர்க் பண்ண, அது யாரோ கூட ஒர்க் பண்ணுறவங்க பெரிய ஆள் போல், அவன் போயிட்டான் பேப்பர் போட்டு. ஸோ இவன் கூடலாம் ஒர்க் பண்ணணுமோன்னு ஒரு கேவலமாக பார்த்துச்சு என்னை. ஐயோ பார்த்தோன்னே ஐயோ இந்த அக்கா கூட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க என்ன சொல்கிறது, ரொம்ப பயந்து போய் ஒரு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸின் உச்சமே நானாக தான்ன்ற மாதிரி தான் கிடந்தேன். அப்படியே அவன் இப்படி அவங்கள்ட்ட பேசுகிறதுக்குலாம் ரொம்ப பயப்படுவேன் ஆக்சுவலாக. அங்கே போயிட்டு ரொம்ப பயந்து போய் எல்லாருமே என்னையே கிண்டல் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே தான் தெரிஞ்சேன். பட் போக போக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு. நம்மளோட ஒர்க்கை பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே இந்த பையனுக்கு இவனுக்குள்ளே எதுவும் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நம்ம ஒர்க்கால் நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லலாம். இல்லைன்னா எனக்கு இன்னும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அங்கே இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருந்துருக்குமா இருக்கும். ஒர்க் ஓரளவுக்கு நல்லா பண்ணவும் இன்டர்னல் டீம்லேயும் எனக்கு ஒரு நல்ல மரியாதை கிடச்சிருச்சு. சரி ஓகே வந்து டெடிக்கேட்டடாக இருக்கான், நான் ஆக்சுவலி எனக்கு அக்சென்ச்சரில் கொடுத்த ஒர்க் எதுவுமே நான் சால்வ் பண்ணாமல் விட்டதே கிடையாது, டெலிவரி பண்ணாமல் விட்டதே கிடையாது. இடிஏக்குள்ளே நான் டெலிவரி பண்ணியே தீருவேன்ற மாதிரி ஒரு, ஏன்னா ராம்கோவில் நம்ம ராம்கோ ட்ரைனிங் அப்படி ராப்பகலாக உட்காந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே போயிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஒரு ஜாலியாக தான் இருக்கணும் வைங்களேன். நமக்கு பேச்சுலர் ஒன்றும் கிடையாது, வீட்லேயும் எதுவும் கிடையாதுனால ஜாலியாக ஒரு ஃபோக்கஸில் போயிட்டுருப்பேன். அந்த மாதிரி போனதுக்கப்புறம் அந்த பொண்ணோட மைண்ட் செட்டு கொஞ்சம் மாறிடுச்சு. சரி இந்த பையன் ஏதோ ஒர்க் பண்ணுறான்றலாம் ஓரளவுக்கு எஸ் நோ பாய் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பட் நமக்கு தான் ஒரு தனியாக ஒரு கேங் இருக்கேன். அந்த கேங்கு ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்டிலலாம் போயிட்டு பார்ட்டியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மும்பையில். ஸோ அவங்க நல்லா கிட்டார்லாம் வாசிப்பாங்க ஆக்சுவலி அந்த பசங்கள்லாம். அந்த வெஸ்ட் பெங்கால்னால அவங்க ஆர்ட்டுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறதுனால கிட்டார் வாசிப்பாங்க. அப்புறம் பாட்டெல்லாம் பாடி அதுவும் ஒரு வித்தியாசமான அவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே பேச்சுலர்ஸ் தானே.
அவங்க வீட்டில் நைட்டு இது அடிச்சுட்டு சுற்றிட்டு அவங்க பாட்டெலாம் பாடுவாங்க கிட்டாரில், அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஜாலியாக லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதில் யூபியிலேருந்து ஒருத்தர் இருந்தார், உத்தரப்பிரதேசம். அவரோட ஹிந்தி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்ககிட்ட நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன், எல்லார்கிட்டையுமே ஹிந்தி ஏற்றுக்கிட்டு இப்போது தோடா ஹிந்தி மாலுமே அப்படின்ற மாதிரி ஹிந்தி பேசுகிற அளவுக்கு ஓரளவுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அப்புறம் ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னா, வேறு அந்த டீமில் ரேபிட் பியில் ரொம்ப நல்லாவே படிச்சுருந்தேன். அப்புறம் அங்கே சம் கோஆர்டினேஷன் அந்த மாதிரி ஒர்க்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு தமிழ் பூமி நம்ம ஆரம்பித்த டைம் அப்போ தான் நடந்துச்சு. ஸோ அங்கே வந்து இன்டர்னலாக லைக் ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு டாக்ஸ் வரும்போது என்னாச்சுன்னா, அக்சென்ச்சரில் எல்லாருமே ஹை பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பீப்புள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், நம்ம என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அதுக்கு அவங்க கேபிஐ வச்சுருப்பாங்க, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம விசிபிலிட்டி க்ரியேட் பண்ணால் நான் விசிபிலிட்டி க்ரியேட் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு எல்லாத்தையும் பேசிவிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு செஷன் எடுக்கணும், செஷன் மாதிரி நாலேஜ் எப்படி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்ற மாதிரி நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பாயிண்ட்டுன்ற மாதிரி ரகசிய தகவல் கிடச்சி, ரகசிய தகவலாம் கிடையாது, எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஓகே போடுற செஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் வந்து டெக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு செஷன் வந்து அங்கே எடுத்தேன், அந்த என்டையர் ஓடிசியிலே நீங்கள் எடுத்துடலாம் ஜாலியாக. அதெல்லாம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு எடுக்கும்போது. பட் ஓகே எடுத்து ஒரு 2-3 பேர் பார்த்தாங்க அதை நம்ம எடுத்த செஷனையும். அதுக்காக கஷ்டப்பட்டு க்ரியேட் பண்ண பிபிடியை தான் நான் வந்து தமிழ் பூமியில் அப்லோட் பண்ணேன். வீடியோவாக நம்ம போட்டு அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கே இங்கிலீஷில் பேசினேன். எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. இங்கே வந்து நம்ம தமிழில் அதே வீடியோவை அதே பிபிடியை யூஸ் பண்ணி நான் போட்டு தமிழ் பூமியில் வீடியோவாக போட்டேன். ஸோ அதுதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் லைக் தமிழ் பூமியில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வியூஸ், இன்ட்ரோடக்ஷன் டு பிக் டேட்டான்ருக்கும். நான் ஒரு ஒல்லியாக ஒரு மொக்கையான ஒரு கேமராவில் பேசிக்கிட்டு இருப்பேன், இன்னும் இருக்கேன் ஆக்சுவலி. நம்ம தமிழ் பூமியில் அந்த வீடியோ இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வீடியோ அப்போ தான் நான் போட்டேன். ஸோ அது வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் பார்த்துட்டாங்க டக்குன்னு போட்டோன்னே. அதுக்கு முன்னாடி என் வீடியோ யாரும் 1-2 பேர் தான் பார்ப்பாங்க. அதில் என் நம்பர் கொடுத்துருந்தாலும் எதுவும் சம்திங் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். யாரோ என்கிட்ட வந்துட்டு கிளாஸ் எடுக்க முடியுமா, பிக் டேட்டா கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க உங்களுக்கு எடுக்கிறேன்னு. அவர் சிடிஎஸில் வேலை பார்த்துட்டு இருந்தார், மேனேஜராக இருந்தார். சரி ஓகே பிக் டேட்டா கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு எடுக்க பார்த்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நான் அந்த வெளியில் நான் சும்மா தேடிட்டு இருந்தேன், இந்த மாதிரி பெசன்ட் டெக்னாலஜிஸ், க்ரீன் டெக்னாலஜிலாம் ஆன்லைனில் வந்து பிக் டேட்டா கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு தேடிட்டு இருந்தேன். அங்கே யாருமே கான்டாக்டே பண்ணல. லைக் அப்புறம் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு கொஞ்சம் தான் ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்தாரு. அவங்க வந்து மாலத்தீவில் இருந்தாங்க அந்த ஸ்டூடெண்ட்டு. அவங்களுக்கு வந்துட்டு லைக் ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் நீங்கள் எடுங்க, அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருங்கன்னு சொன்னார். ஆனால் டைம் எங்களுக்கு வந்து ஒத்து வரல. நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால டைமிங் வந்து மிஸ் மேட்ச் ஆனதுனால இஷ்யூ வந்துடுச்சு. வந்து அவர் என்னை கூட திருந்துட்டார், என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு 2000 தரேன்னாரு. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் 2000 தரேங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே 2000 ஓகே இதாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு டைமிங் இஷ்யூ வந்ததுனால சரி நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவங்ககிட்ட வேணான்னு சொல்லிட்டேன். அந்த வந்த கேண்டிடேட் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுட்டு சொல்லிட்டேன். நான் ஆல்ரெடி அவங்களுக்கு 2 டிசிஷன் எடுத்திருந்தேன். ஸோ எடுத்திருந்தனால அவங்கக்கிட்ட சொன்னோடனே போயிட்டாங்க. அப்புறம் சரி எவ்வளோங்க அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னு கேட்டால், நான் 25,000 கொடுத்தேங்க அவர்கிட்ட அப்படின்னாங்க. இது 25,000 கொடுத்தீங்களா, ஒரு 50%, நம்ம ஒரு பாதியாவது 12,000 கொடுத்துருக்கோம்ல, அவர் 2,000 கொடுத்து எடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். பட் ஓகே மணி டசன்ட் மேட்டர்ன்றனால ஓகே விட்டுருங்க, நீங்கள் அவங்க வேறு ஒரு ட்ரெயினர் வச்சு கொடுப்பாங்க உங்களுக்குன்னு நான் விட்டுட்டேன். அவங்களுக்கு வேறு ட்ரெயினர் வச்சு அவர் எடுத்தார். அந்த ட்ரெயினருக்கு ஒன்றுமே தெரியல, அவன் வந்து பிபிடியை வாசிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி அங்கேருந்து காசு ரீஃபண்ட் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விஷயம் வந்து திருப்பி நம்மக்கிட்டே வந்துட்டாங்க. நம்ம லேட்டராக, அதாவது ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்தாங்க. அந்த கேப்பில் சரி நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ நான் நினைச்சேன் சரி நம்மளே ஒரு ஆளுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 பேருக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நானே ஒரு வீடியோ போட்டேன். இந்த மாதிரி யூடியூப்பில் நான் பிக் டேட்டா கிளாஸ் எடுக்க போகிறேன், இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வாங்கன்னு போட்டேன். நான் பெருசாக ரெஸ்பான்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் வாஸ் ப்ரிட்டி குட். ஒரு 4-5 பேர் வந்து டக்குன்னு சேர்ந்துட்டாங்க. நம்ம என்ன சரி நான் 2,000 கொடுக்குறேன்னு சொன்னால், நம்ம அதே 2,000 ஆளுக்கு 2,000 வாங்கிடும். 2,000 வாங்கி எதுக்கு வாங்கினேன்னா அவங்களும் கமிட்டடாக இருக்கட்டும்ன்ற மாதிரி ஐடியா தான் வாங்கினேன். நமக்கு இப்போ மணி அப்போ பெருசாலாம் ஐடியாலாம் இல்லை எனக்கு எப்படி வருது என்ன ஏதுன்ட்டு. சரி ஓகே 2,000 கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வாங்கிட்டேன். அவங்களும் ஓகே கொடுத்துட்டாங்க. யூஎஸ்லேருந்து அட்டன் பண்ணார் அவர்.
இன்னும் 2 பேர், ஒரு 3 பேர், 4 பேருக்கு எடுத்தேன் ஆக்சுவலி. அந்த வீடியோ இன்னும் யூடியூப்பில் இருக்கும் ஆக்சுவலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். செந்தில்னு ஒருத்தர், நான் அவர் இங்கே வந்து யூஎஸ்லேயே வந்து பார்த்தேன் ஆக்சுவலி. அவர் வீட்டில் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணார். செந்தில்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பார்த்து சாதின்னு ஒருத்தர், இன்னொருத்தர், 4 பேர் அட்டன் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பிக் டேட்டா கிளாஸு. 2000 ஆளுக்கு 2000 கொடுத்தாங்க, 8000 வந்துச்சு. நான் அந்த கிளாஸு ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக உட்காந்து 1.5 மாதம் உட்காந்து நான் படித்த மொத்த விதையும் இறக்கி சொல்லி கொடுத்துட்டேன். முடித்தோடனே ஃபீட்பேக் கேட்டேன் எல்லார்ட்டையும். வெரி குட்டு பார்ட்ஸா, இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இதில் அவங்க கம்பெனியில் இருக்கவங்களாம் ரெஃபர் பண்ணி விட்டார். ஸோ அப்படியே வந்துட்டு பிக் டேட்டா கிளாஸ் எடுக்கிறது வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு. எனக்கு என்னென்னா, பிக் டேட்டா கிளாஸ் எடுத்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆக்சுவலி. ஒரு கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லைக் அதுக்கப்புறம் என்ன கிடச்சாலும் எனக்கு போனஸ் தான். ஸோ அந்த ஜாலிக்காக தான் நான் எடுத்தேன் ஆக்சுவலி கிளாஸே. ரொம்ப ஒருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவங்க லைஃப்பில் ஏதோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அவங்களுக்கு நினச்சினா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நான் காலையில் 7 மணிக்கு கிளாஸ் எடுப்பேன், 8 மணிக்கு முடிப்பேன், அப்புறம் 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன். ஸோ காலையில் டெய்லி அந்த மகிழ்ச்சியான விஷயம் நடக்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. நான் படித்து எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் டெய்லி சும்மா ஒரு வீடியோ போட ஆரம்பித்தேன் யூடியூப்பில். பிக் டேட்டா பற்றி டெய்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ தான் 4 மணியும் பொழுதுறோனமாக பிக் டேட்டா டூல்ஸும் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு, அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே போய்ட்டு இருக்கும்போது பேட்ச் பை பேட்சாக போய்ட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 5 பேர் ஆச்சு, 9 பேர் ஆச்சு, அப்புறம் லைக் 10 பேர் ஆச்சு, அப்புறம் 20 பேர் ஆச்சு. நிறைய பேட்சில் 20 பேர்லாம் வந்துட்டாங்க ஒரு பேட்சில். அந்த மாதிரி பிக் டேட்டா பேட்சஸ் போயிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து எனக்குள்ளே இருக்கிற ஒரு என்டர்ப்ரனர் வந்து உள்ளேருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்து என்ன சொன்னார்னா, நீ ஏன் உலகத்துக்கு யூஎஸுக்காக எதுக்கு நீ உழைக்கிற, வெளிநாட்டுக்காக உழைச்சி நீ வந்து நம்ம நாட்டுக்கு வந்து துரோகம் பண்ணுற அப்படின்னு எனக்கு நானே பேசிக்கிட்டு, சரி நம்ம முன்னாடியே ராம்கோவில் இருக்கும்போது நான் வெளிநாட்டுக்கு ஒர்க் பண்ணுறேன்னு தெரியாது. அது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ன்றதுலாம் இன்டர்னலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ லிட்ரலி நான் யூஎஸில் இருக்கவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து நான் அந்த வேலையை விடணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்துடுச்சு. நான் வந்து இந்த நாட்டுக்காக சேவை செய்வேங்க, நான் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணுவாங்க, இங்கே உள்ளவங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவேன், நான் வந்து வேலை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் வந்துடுச்சு. அதுக்கேற்றப்ப இங்கே சைடில் நம்மளோட தமிழ் பூமி பிக் டேட்டா கிளாஸஸும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ போயிட்டுருக்கவும் சரி ஓகே, இதை நம்பி நம்ம வந்துடலாம், வந்து சென்டர் ஆரம்பித்து நம்ம மக்களுக்கு, எனக்கு ஆக்சுவலி இது ரொம்ப பிடிச்ச ஒர்க்காகவும் இருந்துச்சு. ஏன்னா சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ரொம்பவே இதாக இருக்குது. நான் நல்லா சொல்லிக் கொடுக்குறேன்னு எல்லாம் சொன்னாங்க, ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சு. அவங்க ரெஃபர் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு கான்டாக்ட்ஸும் ரொம்ப பெருசாக வந்துடுச்சு, நிறைய கான்டாக்ட்ஸ். ஏன்னா அப்போ பிக் டேட்டா படித்தவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸு, லைக் சீனியர் அந்த டைரக்டர் கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்களாம் படிச்சிருந்தனால எனக்கு வந்து எல்லாமே கான்டாக்ட்ஸ் வந்து ரொம்ப வந்துடுச்சு. அந்த கான்டாக்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே இதாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் அதிகமாக ரொம்ப யார்ட்டையும் பேச மாட்டேன், நான் இன்ட்ரோவர்ட் நானே நினச்சிட்ருக்கேன். ஸோ பெருசாலாம் பேச மாட்டேன், எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கிடையாது, 1-2 பேர் தான் பேசுவேன் இதுவாக. பட் இதில் கிடைக்கிற கான்டாக்ட்ஸ் வந்து அப்படின்னா நல்லா பேசுகிறாங்க, நமக்கு வந்துட்டு நம்மளை கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்காங்க, நம்மளும் அவங்களுக்கு இது பண்ணுறோம், நம்ம ஏதோ சம்திங் வி டிட் சம்திங் அவங்களோட லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணியிருக்கு, அதனால் நினச்சிக்கும் போது ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சுனாங்களேன். ஸோ அந்த மாதிரி வண்டி போய்கிட்டே இருந்துச்சும்போது சரி வேலையை விட்டுடலாம், அக்சென்ச்சரில் வேலையை விட்டுட்டு நான் தலையிலாகத்தான் குதிப்பேன், சென்னை வந்து கம்பெனி தான் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பூமி டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டு சென்னையில் பேப்பரை போட்டேன். அங்கே எல்லோரும் கேட்குறவங்களாம் சொல்லிட்டேன், நான் அந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கிறேன், நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் எல்லோரும் கலாய்ச்சாங்க. கொஞ்சம் பேர் நல்ல வாழ்த்து சொல்கிற மாதிரி கலாய்ச்சாங்க. சரி ஓகே, மும்பையத்தோடு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையை முடிச்சுட்டு எங்கள் மேனேஜரும் கேட்டார் ஆக்சுவலி, லைக் இது சென்னை மாற்றி விட்டா நீ போயிடுவியா அந்த மாதிரி நிறைய கேட்டார். இல்லை, நான் வந்து கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், நான் பெரிய லாபம் போகிறேன் இந்த டாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆக்சுவலி. அங்கே சொல்லிவிட்டு வந்துட்டேன். அப்புறம் அங்கே இருந்த ஒரு 2.5 வருஷம் இருந்தேன் அந்த அக்சென்ச்சரில். அண்ட் அதுக்குள்ளே எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. நான் அந்த செஷன் எடுத்ததுக்காக எனக்கு அந்த ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. என் கூட என்னோட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்குலாம் கிடைக்கல இந்த ப்ரமோஷன். ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அது மகிழ்ச்சியான விஷயந்தான். பட் ஓகே, அதுவும் ஒரு நல்ல விஷயம். நிறைய இதெல்லாம் பாலிடிக்ஸ்லாம் கூட பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதனால் நம்ம பாலிடிக்ஸ்லாம் பண்ணல, ஒர்க் பண்ணோம் ஆக்சுவலி, பட் அது பாலிடிக்ஸ்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ப்ரமோஷனும் கிடச்சதுக்கப்புறம் குறுகிய காலத்துலேயே கிடச்சி நல்ல பெர்ஃபார்மர் யூஎஸ்லாம் அனுப்புகிறேன்னாங்க. நான் யூஎஸ் வரவே மாட்டேங்க, நான் இந்திய நாட்டுக்கு சேவை செய்வேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வந்தாச்சு இந்தியாவுக்கு. சென்னை வந்துட்டேன். சென்னை மொத்தமாக ஒரு மும்பையை காலி பண்ணிட்டு சென்னை வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு, தமிழ் பூமி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. வந்தாச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்ன நினச்சேன் அப்படின்னா, எனக்கு நிறைய டைம் கிடச்சிருச்சு. ஸோ முன்னாடி ஆஃபீஸ்னால் காலையில் போவோம், பேக்டாக இருக்கும், நம்ம அப்படியே ஃபோக்கஸ்டாக இருப்போம். இப்போ வந்து நிறைய டைம் கிடச்சிருச்சு. காலையில் 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன், 2 மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன், அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ வெட்டியாக படுத்து தூங்கிட்டு சீரியலை பார்த்துட்டு, சீரியல்னால் அந்த வெப் சீரிஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே காலத்தை ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ அது வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு 2-3 மாதத்தில் லைக் எனக்கே நான் ரொம்ப தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கேன்றது புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒன்று கம்பெனி ஆரம்பித்தா ஒழுங்காக அந்த மைண்ட் செட் இருக்கணும், அந்த மாதிரி போகிற அளவுக்கு ஒரு திறமை இருக்கணும், திராணி இருக்கணும். அது எதுவுமே இல்லாமல் நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தால் நமக்கு கரியருக்கு ரொம்ப ஆபத்து. ஏன்னா இப்போ 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி எனக்கு டோட்டலாகவே. ஸோ இதில் இருந்துச்சுன்னா டேஞ்சர். நம்ம எடுக்கிற கிளாஸும் கூட அத்தன்டிக்காக இருக்காதில்ல. ஏன்னா நான் ஆன்லைனில் ஒர்க் பண்ணாமல், நான் கரண்ட் இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் நான் கிளாஸ் எடுத்தால் அதுவும் கூட இதாகிருமேன்னு சொல்லிட்டு திருப்பியும் கொஞ்சம் யோசித்து வருத்தப்பட்டுட்டேன். ஐயோ அவசரப்பட்டு வேலையை விட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு யோசிச்சிருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, சென்னையில் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூடலாம் போய் பேசிவிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு அக்சென்ச்சரில் திருப்பி கூப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கால் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரி நான் திருப்பி வேலைக்கு எடுத்துக்கோங்க, நான் வரேன். நிறைய பேர் வந்திருக்காங்க ஆக்சுவலி. இப்படி நான் சொன்னேன், அவர் எடுத்துக்கிறேன், வெல்கம் பேக் டு அக்சென்ச்சர்லாம் சொன்னார். நான் சரி அப்பாடி சாமி அக்சென்ச்சரே திருப்பி வேலைக்கு பார்த்தலாம்னு நினச்சேன். பட் அவருக்கு அந்த கால் வரவே இல்லை திருப்பி. சரி ஓகே அவ்வளோதான் போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். லைக் என்னாச்சு அப்படின்னா பிக் டேட்டாவில் வேறு மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு போல். என்னை ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க எல்லா இன்டர்வியூலையும். அட பாவீங்களா, சிடிஎஸ் போனேன் ஆக்சுவலி தாம்பரத்தில், நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் போனோம். போனால் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. என்னடா நம்மளே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு தென்றல் புயலாகி அப்படின்ற மாதிரி பாட்டை போட்டு படிக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் தெரிஞ்சது ஆக்சுவலி ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் இன்டர்வியூவில் கேட்குற கேள்விக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது. இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வேறு ஒரு மெத்தடில் இருக்கணும், படிக்கணும். ஸோ அதுதான் இன்டர்வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறது ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுனால பெருசாக ஒன்றும் அவ்வளோ படிக்க தேவையில்லை. ஓரளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கனாலே யூ கேன் சர்வைவ் இந்த டீம். பெஸ்ட் பெர்ஃபார்மராக இருந்தீங்கன்னா தட்ஸ் யூ கேன் ஸ்டில் சர்வைவ் இந்த டீம் தான். டீமாக ஒர்க் பண்ணுறது தான் அதில் முக்கியன்றது அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா தமிழ் பூமி கான்டாக்ட்ஸில் ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு அண்ணா இருந்தாங்க. அந்த அண்ணா லைக் நம்மகிட்ட தான் கிளாஸ் படிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சரி இந்த பையலுக்கு இன்டர்வியூ தான் தெரியல, ஆனால் நல்ல பையன் சொல்லுவேன், அவங்க ப்ராஜெக்ட்லேயே எடுத்துக்கிறேன், நீ வந்து எல்என்டியில் போயிட்டு என் பேர் சொல்லி வேலை கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. ஸோ நான் போய் பேர் சொன்னேன், வேலை கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க பவர் ஆஃப் கான்டாக்ட் ஆக்சுவலி. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும், ஹி வில் பி நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு வேல்யூவேட் பண்ணுவான்றதுனால நம்மளை ரெஃபர் பண்ணி எடுத்துட்டாங்க. இன்டர்வியூலாம் எனக்கு வைக்கவே இல்லை ஆக்சுவலி. எல்என்டியில் இன்டர்வியூவே இல்லை, நான் டேரெக்டாக போனேன், எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்னாச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ராஜெக்ட்டு அவங்க வரல, ஏன் தெரியல அந்த ப்ராஜெக்ட் வரல எல்என்டிக்கு. ஸோ எனிவே என்ன ஹையர் பண்ணிட்டாங்கன்றதுனால வேறு ப்ராஜெக்ட்டில் போகணும், சிட்டி ப்ராஜெக்டில் தூக்கி போட்டாங்க. ஸோ அப்போ தான் என்னோடய சிட்டி ஜேர்னி, அடுத்த ஜேர்னி சென்னையில் ஸ்டார்ட் ஆச்சு. அண்டு இந்த காலகட்டத்தில் நம்ம பிக் டேட்டா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுனால கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் சைடில். பேரலாக 10 பேர் மினிமம் 10 பேர் ஒரு பேட்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. நான் அதை பேரலாக கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். யூடியூப்லேயும் நம்மளோட க்ரோத் ஓரளவுக்கு க்ரோ ஆகிட்டே இருந்தோம். ஸோ இந்த இதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது அப்புறம் எல்என்டியில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது அது ஒரு தனி கதையாக மாறிச்சு. எல்என்டி வந்ததுக்கப்புறம் திருப்பி சென்னை, திருப்பியும் மறுபடியும் மேக்னா அப்படின்ற மாதிரி திருப்பி சென்னை வந்துட்டோம். சென்னையில் வந்து நம்ம ஊர் நம்ம ஏரியா என்னென்ன பண்ணலான்ற மாதிரி வந்துட்டு இருந்ததுனால இங்கே வந்து திருப்பி வேறு என்ன பண்ணுறது, திருப்பி சென்னையிலேருந்து என்ன பண்ணலான்றது யோசிச்சுட்டு இருந்தோம். எல்என்டியில் அப்புறம் ஸ்பார்க்லாம் வந்துருச்சு, இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சு. அப்புறம் அங்கே கிடச்ச ப்ராஜெக்ட் வந்து ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. ஸ்ட்ரீமிங் இன்ஜினை பில்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் காஃப்காலாம் யூஸ் பண்ணி. அந்த காலத்தில் காஃப்கா வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது பயங்கர ஹார்ட் டெக்னாலஜி. அது படித்து முடிச்சுட்டு அந்த ப்ராஜெக்டில் முடிச்சுட்டு நிறைய இடத்துல வேலைக்கு போனால் போயிடலான்ற மாதிரியான ப்ராஜெக்ட் அது. ஸோ அந்த ப்ராஜெக்டில் நடந்துச்சு. அங்கேருந்து எப்படி நான் யூஎஸ் வந்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பாட்காஸ்ட்டில் நான் அதை இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் அந்த நெக்ஸ்ட்டு பார்ட்டோட இந்த சீரியஸ் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் இட். ஏன்னா யூஎஸ் வந்து அப்போ கரண்ட் யூஎஸ்லாம் இருக்கேன். அதுக்கப்புறம் வேறு சீரியஸ் நம்ம போடுவோம். ஸோ இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், கேட்க இதாக இருந்திருக்கலாம். இவ்வளோ தூரம் கேட்டிங்கனாலே முதல்ல நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இவ்வளோ நாள் நான் பட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. அண்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லணுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் டீம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதில் நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய மெயில் ஐடி இருக்குது, அதில் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது டாபிக்ஸ் ஏதாவது பேசணுன்னாலும் சொல்லுங்கள், நம்ம பேசலாம். அண்ட் அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆரம்பம். பாய்.